மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிகவுடன் நாளை அதிமுக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினீஷ். வினீஷ், வணக்கம். தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக முன் வந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது? விவரங்களை சொல்லலாம் வினீஷ். வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை தேமுதிகவிடம் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திய அதிமுக குழுவினர் நாளைய தினம் தேமுதிகவுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, KP அன்பழகன், பெஞ்சமின் உட்பட்ட அதிமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினர் தேர்தல் பிரேமலதா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அந்த சந்திப்பின் போது தேமுதிக தனக்கு சாதகமான தொகுதிகள் என தேர்வு செய்துள்ள 7 தொகுதிகளில் 3 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக தரப்பில் தயாராக இருப்பதாக தேமுதிகவிடம் வலியுறுத்தியிருந்தார்கள். ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கு பதிலாக கூடுதலாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட ஒதுக்கீடு செய்வதாக தேமுதிக தரப்பிலே வலியுறுத்தியிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது கிருஷ்ணகிரி, விருதுநகர் இந்த பேச்சுவார்த்தையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், கடலூர், திருச்சி தேமுதிக ஒதுக்க அதிமுக தரப்பிலே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. மாநிலங்களை பதவி பொறுத்தவரை தேர்தலுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என அதிமுக தரப்பிலே கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறுகிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் கடந்த முறை சென்ற அதே குழுவினர் மீண்டும் பிரேமலதா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தேமுதிக தரப்பிலே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, அதே போல துணை செயலாளர்கள் LK சுதீஷ், பார்த்தசாரதி உட்பட அவர்கள் குழுவினரும் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. 7 தொகுதிகளை முன்வைத்துதான் தேமுதிக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினீஷ்.